ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா, கோதுமை மாவு ஒரு சாதாரண கோதுமை மாவு தான். அதை நான் இந்த மெஷர்மெண்ட் கப்பில் 2 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா இன்னுமே மாவு ஒரு மாவுலேயே நிறைய ஸ்நாக்ஸ் கிடச்சிது எனக்கு. பாருங்கள் இப்போ எப்படி செய்யலான்னு. ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் நெய் ஒரு டீஸ்பூன் நெய் நான் ஊற்றிக்கிறேன். நெய் ஊற்றி பிணைஞ்சோம்னா கொஞ்சம் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் நம்மளுக்கு. பாருங்கள் இப்போ நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பிணைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அந்த மாவை வச்சு கொஞ்சம் கோதுமை மாவு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் இது ஒரு மொத்தமாகவே ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு. குயிக்காக பண்ணிடலாம் இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. பாருங்கள் இப்போது நம்ம அது புஷ்ஷுன்னு வராமல் இருக்கிறதுக்கு வேண்டி நம்ம இந்த ஸ்போர்க்கு வச்சு நம்ம இப்படி பண்ணிக்கிறோம். பாருங்கள் நான் அந்த அச்சு வச்சு நான் எடுக்கிறேன். 3 மாதிரி வந்துச்சு, ஆஃபாக. பாருங்கள் நான் எல்லாமே இதே மாதிரி தான் எடுக்கிறேன். பாருங்கள் அழகாக ஒரு மாவுலேயே ஒரு ரவுண்டு மாவுலேயே எனக்கு நிறைய ஸ்நாக்ஸ் கிடச்சிது. இப்போ பாருங்கள் சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. பாருங்கள் இதே மாதிரி நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் நான் அடுத்தது நெக்ஸ்ட்டு நான் அதே மாதிரி எடுத்துகிட்ருக்கேன். மாவு பாருங்கள் எனக்கு இவ்வளோ மீதி இருக்குது. இந்த கொஞ்சம் மாவுலேயே எனக்கு இவ்வளோ ஸ்நாக்ஸ் வந்தது. பாருங்கள் இப்போது இதை நம்ம ஆயில் நல்லா ஹீட் ஆனோன்னா ஆயிலில் நம்ம போட்டு எடுத்துக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள் எல்லா ஸ்நாக்ஸும் இதே மாதிரியே நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் ஆயிலும் அது அவ்வளோவா குடிக்கல எனக்கு. நான் ஒரு 50 கிராம் தான் ஆயிலே நான் ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஸ்நாக்ஸு ஒன்று ஒன்றா போட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுத்தா உடனே நிமிஷத்தில் நம்ம செய்யவே காலியாயிரும். ரொம்ப சூப்பராக இருந்தது. பாருங்கள் எவ்வளோ டேஸ்டியாக இருக்குதுன்னு. மொறுன்னு இருக்குது. நல்லா சாஃப்டாகவும் இருக்குது, மொறுன்னு இருந்தது. பாருங்கள் முறுக்கு டைப்பில் இருக்குது. பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. ஆயில் அவ்வளோவா குடிக்கவும் இல்லை. நம்ம இதில் கொஞ்சம் கருவேப்பிலையும் வறுத்து போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகாத்தூள் நம்ம போட்டுக்கலாம். போட்டு நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். நல்லாயிருக்கும் சூப்பராக டேஸ்டியாக. பாருங்கள் நான் கருவேப்பிலை கொஞ்சம் நான் வறுத்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் மிளகாத்தூள் போட்டு நான் குலுக்கி விட்டுக்கலாம். நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி. நியூ ஸ்நாக்ஸ் ரெசிபி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக மொறுன்னு இருக்குன்னு. அவ்வளோதான் இந்த வீடியோ. நிறைய பேர் பார்க்குறீங்க, பார்த்துட்டு கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பாய் பாய்.